Hi friends, welcome to வீட்டு கிச்சன். இன்னைக்கு வீட்டு கிச்சன்ல ரொம்ப ஹெல்தியான எள்ளு மிட்டாய் ரொம்ப டேஸ்டியா ஆரோக்கியமா நம்ம வீட்ல எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். ஃபுல் வீடியோவையும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கோம். இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருக்குனதும் அதில் கொஞ்சமாக தேங்காயை துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு வறுத்துக்கலாம். தேங்காயை நெய்யில் வறுக்கும்போது நல்ல வாசமாக இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். தேங்காயோட நிறம் மாறுற அளவுக்கு இதை வறுத்தெடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், தேங்காயோட நிறம் மாறியாச்சு. இதை நாம் இனி எடுத்துடலாம். அதே பேனில் 200 கிராம் அளவுக்கு கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன், இதையும் போட்டு வறுத்துக்கலாம். கல் மண் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் அதே பேனில் போட்டு வறுத்துக்கலாம். நெய் விட்டு வறுக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஏற்கனவே அதில் நெய் இருந்ததுனால அது கூடவே சேர்த்து வறுத்துக்கிறோம். எள்ளு இப்போ வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. கரிஞ்சிராமல் ஓரளவுக்கு இதை வறுத்து எடுத்துக்கணும், கரியாமல் பார்த்துக்கணும். எள்ளு உடம்புக்கு ரொம்ப நல்லது. பெண் குழந்தைங்களுக்கு, பெண்களுக்கெல்லாம் எள்ளு ரொம்ப நல்லது. கர்ப்பிணிகள் மட்டும் நம்ம எள்ளு எடுத்துக்க மாட்டாங்க, இல்லாமல் தாய்மார்கள் கூட இந்த எள்ளு எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு தாய்ப்பால் நிறைய சுரக்கும். பாருங்கள், நமக்கு எள்ளு வறுபட்டாச்சு, நல்ல வாசம் வீசுது. இந்த ஸ்டேஜில் நாம் இதை வேறொரு பேனுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பேன் வச்சுருக்கோம், இதில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது கூடால கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நாம் வெல்லத்தை கரைச்சி அரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வெல்லம் கரைஞ்சாச்சு, இதை நாம் அரிச்சு எடுத்துக்கலாம். இனி இது கொதிக்கணும். இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம இதை கல் பதத்துக்கு வர அளவுக்கு இதை காய்ச்சி எடுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சாச்சு. இப்போ இதை பதம் செக் பண்ணிக்கலாம். இப்படி போட்டுட்டு இதை நாம் கையில் எடுத்து இந்த மாதிரி உருட்டிட்டு கீழே போட்டோம்னா நமக்கு கல் மாதிரி சவுண்ட் கேட்கும். பார்த்தீங்களா, சவுண்டு கேட்குது. இந்த ஸ்டேஜில் நாம் எள்ளை சேர்த்து கிளறிக்கலாம். நாம் வறுத்த எள்ளும் தேங்காயும் சேர்த்து இதை கிளறி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டாம். ஸ்டவ்
சிம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் நமக்கு வந்து கிளறதுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வரும். பாருங்கள், இப்போ மிக்ஸ் ஆயாச்சு. இதை நம்ம இனி நெய் தடவின பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை உடனே விரித்து லெவல் பண்ணிக்கணும், இல்லைனா செட் ஆயிரும். இதை உடனே நைஃப் வச்சு கட் பண்ணிக்கலாம். இனி இது ஆறட்டும். இப்போ நல்லா ஆறியாச்சு. இதை நாம் இனி எடுத்துடலாம். கூட ஒருக்கா இந்த மாதிரி இலக்கி விட்டுக்கணும். பாருங்க, நம்மளோட எள்ளு மிட்டாய் எவ்வளவு சூப்பரா ரெடி ஆகி இருக்குன்னு. அழகா பீஸா இருக்கு பாத்தீங்களா? குழந்தைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கடையில வாங்கக்கூடிய எள்ளு மிட்டாயை விட நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடக்கூடிய எள்ளு மிட்டாய் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம சென்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம வீட்டு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.